சக்கரை மச்சி. எங்க நம்ம பிரதான சிஷ்யன் கிங்காங்க காணோம்? எங்க போய் தொலைஞ்சான்? மை போட்டு பாத்துருவோமா? ஹாஜி காஜி, உங்களுடைய குரு பக்தியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னது குரு பக்தியா? ஓ மூஞ்சி உட்டனா பாரு. என்னடா மரியாதை குறையுது? என்னடா ஆச்சு உங்களுக்கு? இனிமே ஆகுறதுக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன புரியலையே? நீ மடையனா இருக்கலாம், ஆனா இப்படி வடிகட்டின மடையனா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. என்னடா வாய் ரொம்ப நீளுது? என் கிங்காங்க கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உங்க 2 பேரையும் நசுக்கிடுவான். நசுக்கி கூப்பிடு பாக்கலாம். ஒன்ன நசுக்கிறானா எங்களை நசுக்கிறானான்னு பாப்போம். ஓ, அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா நீங்க? என் கிங்காங் எங்க இருக்கான்னு இப்ப நான் மை போட்டு பாக்குறேன். மை போடாம நானே சொல்றேன். இப்ப அவன் அலாவுதீன் வீட்டுல இருக்கான். சபாஷ் கிங்காங் சபாஷ். டேய் பாத்தீங்களா, நான் சொன்ன வேலையை கச்சிதமா முடிக்க இப்பவே அங்க போயிருக்கிறான். எனக்கு வர கோவத்துக்கு எட்டி முதிச்சுனா சட்னி ஆடுவீங்க. என்னடா ஓ மடகுரு, நீ நினைக்கிற மாதிரி கிங்காங் ஒன்னும் உன் சிஷ்யே இல்ல. அவன் தான் அலாவுதீன். அவன் தான் இவ்வளவு நாளா கிங்காங்கா வந்து உன்கிட்ட வேலை செஞ்சான். இப்ப வாய பொழந்துக்கு என்ன பிரயோஜனம்? உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் அலாவுதீனுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ நிரந்தரமா வாய பொழக்கிறனால ரொம்ப தூரத்துல இல்ல. ஒரு ஆளை சேர்க்கும் போது கொஞ்சம் யோசிச்சு சேர்க்க வேண்டாமா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மூலன்னு சொல்லுவாங்களே, அதை ஆண்டவன் உங்களுக்கு வைக்காம விட்டானா? சரி சரி, நடந்து போச்சு. நாங்க திட்டினதுக்கே இப்படி அழுகிறிய? அந்த அலாவுதீன் எங்களை பொருடி அடிச்சான, எங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம்? எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா? நாங்க அடி வாங்குறதுக்கு நீங்க அழுறீங்களே. அதுக்கு இல்ல, அப்புறம் இந்த அலாவுதீன் தான் அந்த கிங்காங்கா வந்திருக்கான்றத புரிஞ்சிக்காம இத்தனை நாளா எனக்கு விசுவாசமா இருந்த நான் 4 குள்ளன்களையும் விரட்டி விட்டுட்டேனே. அத நினைச்சு தான் இனிமே அவங்க மூஞ்சில நான் எப்படித்தான் முழிப்பேனோ? யோ, இப்ப அழறத நிறுத்தல. யார் மூஞ்சிலும் முழிக்காதபடி முடிய தோண்டி எடுத்துறோம் பாருங்க. ஒழுங்கா 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருந்தோம். உன் பேச்சை கேட்டதால இருந்த வழியும் போச்சு. இப்ப எங்களுக்கு என்ன வழி சொல்ல போற? நீங்க 2 பேரும் என் கூடவே இருந்திருங்க. சாப்பாட்டுக்கு 2 மூட்டை அரிசி வாங்கி போட்டிருக்கேன். அது இந்த வாரத்துக்கு சரி, அடுத்த வாரத்துக்கு என்னடா கூட்ட சாஞ்சிச்சு? அவரு கிடைக்கிறாரு. பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். வா, வட்டி கண்டா உடம்பு இழைச்சு போயிடும். என்னத்துக்கு வருது? என்னடா சொர்ணாக்கா சொம்போட போகுது? அவங்க சொம்பு அவங்க தூக்குறாங்க, சும்மா இருடா. சரி விடு. நாயரே, நாட்டு நடப்புல எப்படி இருக்கு? எந்த மாதவி குட்டி சுகந்தண்ணே, நாட்டுல எந்த விசேஷம்? அங்க என்ன பேச்சு? எது பேசுறா இருந்தாலும் எங்கிட்ட பேச்சு? குட்டி கிட்ட பேசலாம், பட்டி கிட்ட பேசலாமோ? ஆரோட பட்டி? இரு, டென்ஷன் ஆகாத. ஒரு 3 டீயை போடு. உன நீ சாப்பிடு, 2 எங்களுக்கு கொடு. டீயா? இனிமே உங்களுக்கு இங்க இருந்து டீ போயிட்டு சுடு தண்ணி கூட தர மாட்டேன். என்ன உன் கடை டீக்கும் சுடு தண்ணிக்கும் பெரிய வித்தியாசம்? டீல கொஞ்சம் சக்கரை இருக்கும், சுடு தண்ணில அது இருக்காது, அவ்வளவுதானே? இந்த கேலி கிண்டல இங்க வச்சுக்காரு, போய்க்கோ. அப்ப நீ எங்களுக்கு டீ தர மாட்ட. முதல்ல நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய 9155 ரூபாய் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதா டீல ஸ்பெஷல் டீயாவே கொடுக்கறேன். சரி, ஸ்பெஷல் டீக்கு சாதா டீக்கு என்ன வித்தியாசம்? அப்படி என்னடா பெரிய வித்தியாசம்? ஸ்பெஷல் டீன்னா மாதவி அது கையாலேயே போட்டு கொண்டாந்து கொடுக்கும். சாதாரண டீன்னா நாதாரி நாயர் கண்ட இடத்துல சொரிஞ்சிட்டு அதே கையில டீய போட்டு கொண்டாந்து கொடுப்பான். இதுதான் வித்தியாசம். நாயரே, எனக்கு ஸ்பெஷல் டீயா போடு. யோ, நான் இப்ப இங்க கீழ இறங்கி வந்தேன். உன்னோட எலும்பு பொடியாக்கிடுவேன். ஓடிக்கோ. ஓடி போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். கூட மாதவி குட்டியும் ஓடி வரணும். யோ, இனிமே இந்த பக்கம் திரும்பி வந்த உன்னை என்ன பண்றேன் பாரு. விடு நாயரே. நாங்க இருக்கும்போது அவன் எப்படி திரும்பி வந்துறான்னு பாத்துறேன். டேய், எங்க முன்னாலேயே மாதவி குட்டியை கூட்டிட்டு ஓடுறேன்னு சொல்றியா நீ? ஏண்டா, அவன் இருக்கும்போது கோவப்பட வேண்டியதானே? என்ன திருப்பி 4 பேரோட வந்து அடிச்சிட்டானா? விடு நாயரே, டீயை போடு. அதான் பறஞ்சிலே, இனிமே இங்க இருந்து உங்களுக்கு டீ கிடையாது. போய்க்கோ. மாதவி குட்டி, உங்க அப்பன் தலையில குட்டி எடுத்து சொல்லு. டேய், மாதவி குட்டி சிரிச்சிட்டா. நிச்சயம் நமக்கு டீ உண்டு. மாதவி குட்டி, முதல்ல நீ உள்ள போ. நாயர், முதலும் கடைசியுமா கேக்குறேன். நீ இப்ப எனக்கு டீ தர முடியுமா முடியாதா? முடியாது.
வானம் சாட்சியாக, முடியாது, இந்த பூமி சாட்சியாக, முடியாது, நீ பார்க்கும் மலையாள பிட்டுப்படம் சாட்சியாக, முடியாது. எங்களை நன்றாக பார். என்னை உற்று பார். என்னடா அது உற்று பாரு ஊத்தி பாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான்டா. லாங்குவேஜ் ப்ராப்ளம். எம்எல்ஏ சுடுதண்ணி ஊத்திட்டான்ல, மனசுல என்ன பெரிய வில்லன் நினைப்பா உனக்கு? அவனை பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். இப்ப போகலைன்னா மறுபடியும் சுடு தண்ணி ஊத்துவேன். ஓடி வந்துடும், மறுபடியும் ஊத்திடுவான். டீ போடு. இப்படி காத்துல கணக்கு போடுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஜானி, எப்போ அந்த கோதண்டத்தை க்ளோஸ் பண்ண போற? அத பத்தி தான் யோசனை பண்ணினுக்கிறேன். நீ யோசிக்கிறதுக்குள்ள அவனுக்கு இயற்கையிலே சாவு வந்துருமோ நான் பயப்படுறேன். எது விட மாட்டேன். ஏன் அவனை இயற்கையா கூட சாவு விட மாட்டியா? நீ என்ன அவனுக்கு ஃப்ரெண்டா இல்ல எனிமியா? இன்னும் ஒரு வாரத்துல அவன் ஃபைலையே க்ளோஸ் பண்ணிடுறேன். அவன் ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கே ஒரு வாரம் ஆகும்னா அப்ப கோதண்டத்தை எப்பதான் நீ க்ளோஸ் பண்ணுவ? யோ, நான் ஃபைல்னு சொன்னது கோதண்டத்தை. ஓ, ஃபைலுன்றதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஜானி, இந்த மாதிரி விஷயத்துல உன் ஆளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவங்க உடம்ப வேணா பிடிச்சு விடுவாங்க, ஆனா ஆளுங்களை பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச 2 பழைய கேடிங்களை உனக்கு ஹெல்ப் பண்ண நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் அவனுங்க? கடத்தல் மன்னர்கள், கொள்ளை இளவரசர்கள், த கிரேட் பில்லா அண்ட் ரங்கா. பில்லா, ரங்கா, இங்க வாங்க. ஜானி, இவங்க தான் நான் சொன்ன அந்த அவங்க. இவங்கள பார்த்தா கத்துறவனு மாதிரி தெரியல. வெயிட், நான் பேசிக்கிறேன். யார பார்த்து என்ன கேட்ட? நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது பக்கத்துல இருக்கிற பையனுடைய சாக்லேட் பாக்ஸ கடத்தினமே. 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது? ஏண்டா நான் 2ஆம் கிளாஸ் படிச்சேன். நான் தான் 2ஆம் கிளாஸ் போவே இல்லையே. சாக்லேட் மேட்டர் லீக் ஆகி என்ன பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்திட்டாங்களே. அதான் என்ன துரத்த காரணமான கடத்தல நான் துரத்தினுக்கிறேன். என்னடா? எங்க தலை கிட்ட ஒரு மேட்ரை ஒரு தடவை சொன்னா போதும். 2 தடவை சொன்னா அது வேற ப்ராஜெக்ட் இது வேற ப்ராஜெக்ட் நினைச்சு 2 பேரையும் கடத்தின்னு வந்துருவாரு. பிரில்லியன்ட். இந்த மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு தேவை. இதோ பாருங்க, நீங்க கடத்த போறது யாருன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, கட்டப்படுறவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் டின்னு கட்டுவாங்கல்ல. கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்றதை கேக்குறீங்களா? வாயை மூடிட்டு எப்படி சார் கேட்க முடியும்? வாயை திறந்துக்கிட்டு தானே கேட்கணும். ரங்கா, அவரு நான் காதால கேட்க சொன்னாரு. ரொம்ப தமாஸ் பண்றீங்க சார். காதால எப்படி கேட்க முடியும்? இப்போ தண்ணி வேணும்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க, காதால எப்படி கேட்க முடியும்? வாயால் தானே கேட்க முடியும். இவனுங்களை எங்க இருந்து பிடிச்சனே? என் கேஸ் ஃபைல்லேருந்து தான் பிரில்லியன்ட் கிரிமினல்ஸ் ஒரே நாள்ல 15 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. நாங்க 14 தடவை தான் கடத்தல்ல ஈடுபட்டோம். 15ஆவது தடவையா எவனோ கடத்தினதுக்கு எங்களை பூச்சிட்டு மூட்டானுங்க. சரி மேட்ருக்கு வருவோம். எந்த மேட்ருக்கு? கடத்தர் தான். அப்ப சரி. பில்லாரங்கா, நீங்க கடத்த போற ஆள் பேரு கோதண்டம். கோதண்டமா? ஏண்டா இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரில? அவன் தான் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். யோ என்னையாச்சு? சார் நீங்க பெரிய ஆளு சார். வேற யாராவது கட்ட சொன்னா இன்ஸ்பெக்டர் பிடிப்பாருன்னு நீங்க இன்ஸ்பெக்டரே கட்ட சொல்றீங்களா சார்? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்க சொல்லல, நானும் என்னைக்காவது ஒரு நாள் அவரை நாங்க கடத்திருப்போம். எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் சார். அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே குறைந்தபட்ச பொது எதிரி அந்த கோதண்டம் தான். ரொம்ப நல்லதா போச்சு. என்னைக்கு அந்த கோதண்டத்தை கடத்த போறீங்க? நீங்க சொன்னா இன்னைக்கே கடத்திறேன் சார். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு அமாவாசை, இருட்டா இருக்கும். அமாவாசைனாலே இருட்டதான் இருக்கும் ஜானி. குறுக்க பேசாதையா. நாளைக்கு இதே நேரத்துல இந்த இடத்துல நாமெல்லாம் மீட் பண்ணி கோதண்டத்தை கடத்துற பிளான நான் சொல்றேன். அதுபடி நீங்க 2 பேரும் போய் அவனை கடத்திட்டு. ஓகே. ஆமா, நீங்க கடத்துறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்? ஒரு ஆளை கடத்தணும்னா நாங்க 20,000 சார்ஜ் பண்ணுவோம். ஆனா ஒரு குடும்பத்தையா கடத்துறான்னு வச்சுங்க, உங்களுக்காக வேணா ஒரு ஆள் காசை டிஸ்கவுண்ட் பண்றோம். அட பாவீங்களா, கூடிய சீக்கிரத்துல கடத்த வேண்டுமா பில்லா ரங்காவை அணுகுங்கள்னு டிவிலையும் ரேடியோலையும் விளம்பரமே கொடுப்பீங்க போல இருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்களே கண்டுபிடிச்ச தத்துவங்களை எல்லாருக்கும் ஃப்ரீயா சொல்லுவோம். அப்படி என்ன தத்துவம் கண்டுபிடிச்சீங்க நீங்க? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நாம டிவியை வாட்ச் பண்ணலாம்,
ஆனா வாட்ச டிவி பண்ண முடியாதே. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இன்னும் 5 நிமிஷம் இங்க நின்னுங்க, உங்க 2 பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். போங்கடா. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? போறதுக்கு முன்னாடி முக்கியமா ஒண்ணு சொல்லிட்டு போறோம். என்ன அது? போயிட்டு வரோம். வரோம். ஆஹா. எனக்கு என்னமோ இவனுங்களை பார்த்தா கடத்துறவனுங்க மாதிரி தெரியல. எனக்கு கூட தான் அப்படி தெரியல. என்னையா சொல்ற? கண்டிப்பா கடத்துவாங்கன்ற ஒரு எக்கச்சக்கமான நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். நீ வேணா பாரு, நாளை கண்டிப்பா அந்த கோதண்டத்தை கடத்திட்டு இங்க வருவாங்க. காலி பண்ணிடல. Cheers. ஏண்டா நாயரே, கல்ட்ரண்டா உன் டிராயரே. எங்க 2 பேருக்கும் ஒரு சிங்கிள் டீ கொடுக்காம 4 பேர் முன்னால எங்களை கேவலப்படுத்திட்டல. அதே 4 பேரை வச்சு உன்னை நான் அவமானப்படுத்தல. என் பேரு நட்டு இல்லடா. டேய், அதே 4 பேர்த்த எங்கடா போய் தேடுவேன்? டேய், ஏன்டா இப்படி பண்ற? சீரியஸ் நேரத்துல ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்கற? எரியுது. ராவா அடிச்சா எரியத்தான் செய்யும். நெஞ்சு எரியுதுடா. அப்ப இன்னொரு பேக்காடி அவனை படிக்க படி வாங்கணும்டா. அதுக்காக நாயர் கடை எதிரிலே ஒரு டீ கடையை போட்டு நாயரை டீ குடிக்க வர சொல்லி உனக்கு டீ தர முடியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அவன் அனுப்பலாங்கிறியா? உனக்கு தண்ணி அடிச்சாலே மூளை வேலை செய்யாது. எனக்கு தண்ணி அடிச்சா தான் மூளை வேலையே செய்யும். அந்த நாயரை அவமானப்படுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்னடா ஐடியா? திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது? இரு. சரி, யோசிச்சு சொல்லு. சொல்றேன். பேசாம அந்த மாதவி குட்டி பொண்ணை கடத்திடலாம். அட பாவி, அந்த பொண்ணை கடத்தி வச்சிருந்து 2 நாள் கழிச்சு விட்டுறலாம். நோ, நான் என் காதலிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். வச்சிருக்கிறதுனா அந்த வச்சிருக்கிறது இல்லடா, வச்சிருந்து சும்மா விட்டுறது. அப்ப இப்படி செய்வோம். எப்படி? குட்டியா ஒரு அமௌண்ட வாங்கிட்டு இந்த பொண்ணை கூட அங்க விட்டுருவோம். குட்டி அமௌண்ட்னா ஒரு 50,000 ரூபாய் கேட்போமா? 50,000 சொல்லி கேட்டா அவன் இந்த பொண்ணை கூட்டு போயிரு சனியை தொலைதுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இந்த சீமை பசுவை கட்டி யாரு தீனி போடுறது? அப்ப எவ்வளவு தாண்டா வாங்குறது? ஒரு 101. என்னடா கல்யாணத்துக்கு மொய் எழுதுற மாதிரியே சொல்ற? அப்ப நீயே சொல்லு. அப்படின்னா 9,916 ரூபா. என்ன செருப்பு கடை வியாபாரம் மாதிரி சொல்ற? இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நாயர்கிட்ட இருக்கிற கடனை அவங்கிட்ட இருந்தே காசை வாங்கி அவங்க காசையை அவங்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொல்ற. எதுக்கு வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு கடனை கழிச்சுக்கேன்னு அந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதுதான். இது நாதாரித்தனமா இல்ல? எதுக்கு? நம்ம தான் பொண்ணை கடத்தணும்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதோ? அப்ப கடத்தி தான் கொடுக்கணும். இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் மாதவிய கடத்துறோம். வாயில உள்ள தப்பா நினைச்சுக்காத. சரி விடு. முசா, இன்னைக்கு நல்ல நாள், பூஜை போடணும். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? பூஜைக்கெல்லாம் என்னால வர முடியாது. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நாம என்னதான் சக்தி படைச்சவங்களா இருந்தாலும் நமக்கு மேல சக்தி படைச்ச கடவுள் ஒருத்தர் இருக்கார். அவரை நம்ம கும்பிடணும்ப்பா. என்ன ஆயிஷா, பேரனை கொஞ்சிக்கிட்டு இருக்க? பூஜைக்கு நேரமாச்சுல? அவன் பூஜைக்கு வரமாட்டானா? என்னன்னு அவனே கேளுங்க. ஏண்டா மூசா பூஜைக்கு வர மாட்டேங்கிற? பூஜையில என்னென்ன பழம் வைப்பீங்க? வாழைப்பழம், கொய்யாப்பழம், சாத்துக்குடி, ஆப்பிள். அதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு. அதனால எனக்கு ஞானப்பழம் வேணும். இப்போ என்ன கேட்டுட்டு முறைச்சிட்டு நிக்கிறீங்க? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கடா? ஞானப்பழம் உனக்கு கிடையவே கிடையாதுடா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நேத்துக்கு நான் டிவியில திருவிளையாடல் படம் பார்த்தேன். அதுல புள்ளையாரு அவரோட அப்பா அம்மாவை 3 தடவை சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கிட்டாரு. அதே மாதிரி நானும் எங்க அப்பா அம்மாவை 3 தடவை சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கிக்குவேன். நீங்க எனக்கு அந்த பழத்தை கண்டிப்பா கொடுக்கணும். டேய், அடம் பிடிக்காதடா, அது சினிமாடா. நிஜமாவே அப்படி ஒரு பழம் கிடையாது. நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்பா, இன்னைக்கு என்ன புது பிரச்சனை? டேய், உன் புள்ள ஞானப்பழம் கேக்குறான்டா. என்னப்பா அது? சின்ன பையன் ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு பழம் வாங்கி கொடுத்துற வேண்டியதானே? குழந்தை தானே மாமா கேக்குறா. கோயம்பேடுக்கு போனா கூட கூடயா கிடைக்க போகுது. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போ, கூட கூடயா கொட்டுவாங்க. வாங்க அந்த இங்க கொட்டு. ஐயோ, நான் பெற்றதும் சரியில்லை, அவனுக்கு வாச்சதும் சரியில்லை, அவ பெற்றதும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. ஏண்டா மூசாதான் மூளை இல்லாம கேக்குறான்னா
நீங்களும் ஏன்டா கூட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க? என்ன ஏப்பா இப்படி குழப்புற? மூளைக்கு ஞானப்பழத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? அதானே. விவரமா சொல்லுப்பா. டேய், ஞானப்பழம் ஒண்ணு கிடையவே கிடையாதுடா. அப்புறம் எப்படி அதை வாங்கி கொடுக்கறது? ஆமாண்டா மூசா, தாத்தா சொல்றது கரெக்ட் தான். ஞானப்பழம்னு ஒண்ணு கிடையாது. வேற எந்த பழம் வேணாலும் கேளு, தாத்தா வாங்கி கொடுப்பாரு. முடியாது, எனக்கு ஞானப்பழம் தான் வேணும். டேய் மூசா, சொல்றது கேளு. ஞானப்பழம் ஒண்ணு கிடையாது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ வரவழைச்சுதா. இல்லாத ஒண்ணை என்னால வரவழைக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு ஞானப்பழம் வந்தாகணும். மூசா, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நான் என்ன சிவனா உன்னை சோதிக்கிறதுக்கு? எனக்கு ஞானப்பழம் வேணும், அவ்வளவுதான். ஆனா அதுல ஒரு கண்டிஷன், ஞானப்பழத்துல கொட்டை இருக்க கூடாது. போனா போது குழந்தையாச்சேன்னு பார்த்தா உன் அட்டகாச அளவுக்கு மீறி போகுது. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. இந்த தண்ணியை தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிடும். ஆமா. தாத்தா வேணா தாத்தா. கேப்பியாடா? தாத்தா கேப்பியாடி? பாட்டி 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 வேணா பாட்டி, வேணான்னு சொல்லு பாட்டி. என்னங்க சின்ன பையன் வேண்டாம்னு சொல்றானே, சொன்னா கேளுங்களேங்க. ஏய், அவன் கேட்க மாட்டான்டி. இன்னைக்கு ஞானப்பழம் கேக்குறவா நாளைக்கு என்ன வேணாலும் கேட்பான். விட மாட்டான், நான் விட மாட்டான். டேய் வாடா, இங்க தண்ணியை ஊத்துறான். வாடா வாடா வாடா. ஆமா ஆமா மாமா வேண்டாம் மாமா, குழந்தை இனிமே உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். ரொம்ப பயப்படுற மாமா, தண்ணி ஊத்திடாதீங்க மாமா. ஆமாப்பா, சின்ன பையப்பா, விட்டுடுப்பா, ரொம்ப பயப்படுறான். ஏய், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு உனக்கு முடிவு கட்டியா தீரணும். வாடா வாடா, டேய் வாடா. தாத்தா, இனிமே நான் உங்களை மிரட்ட மாட்டேன், அடம் பிடிக்க மாட்டேன். வேணாம் தாத்தா. திருப்பி சொல்லு. தாத்தா, இனிமே நான் உங்களை மிரட்டவும் மாட்டேன், அடம் பிடிக்கவும் மாட்டேன். வேணாம் தாத்தா. அப்படி வா வழிக்கு. ஏய், எல்லாரும் போங்க, பூஜனம் போங்க. நான் கூட்டு வரேன் அவனை. போங்க. அப்பா, இன்னும் அப்பா. இனிமே இந்த சொம்பு உங்ககிட்ட வேணாம். உன்னை படைச்ச எனக்கு உன்னை அழிக்கவும் தெரியும். இதுக்கு மேல இந்த மிரட்டல் வேலை வச்சுக்கிட்ட நானே உன்னை தண்ணி ஊத்தி அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன அழிச்சிட்டா உங்களுக்கு தான் நஷ்டம். ஓ இஷ்டத்துக்கு நான் ஆடுறதை விட நீ இல்லாத நஷ்டம் ஒன்றும் பெருசு இல்லைடா. ஏய், ஒழுங்கு மரியாதை பூஜைக்கு வந்து சேரு. பெருசு, வானவத்தால என்னையே அழிக்க பாக்குறியா? இனிமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒழிக்கிறது தான் என்னோட வேலையே.